ஹாய் டியர், டுடே நம்ம டிவி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்டுபிடிக்கோங்க. ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் அவசர அவசரமாக மொபைல் எடுத்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களோட அம்மா வந்துட்டு ஃபோன் யாருக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா சாராவுக்கு கால் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லுவீங்களா? சாராக்கு எதுக்கு கால் பண்ணுற, அவள் தான் இங்கே வந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. எட்டி பார்த்தா சாரா அங்கே வந்துட்டுருக்கா. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்க. அவளும் உள்ளே வந்துட்டு ஆன்ட்டி வாயிலுங்க அப்படின்னு கேட்குறா. உள்ளே இருக்காடா போ அப்படின்னு சொல்லுவாங்களா. அவளும் வருவா. சாரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உங்களோட அம்மா. என்ன ஆன்ட்டி அப்படின்னு கேட்பாளா. ஃபோன் அனுப்பிச்சு தரியா, ஒரு கால் பண்ணிட்டு தரேன், என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஃபோன் வாங்கிக்கிறாங்க. ஸோ சாரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிட்டு தான் அப்படியே ஃபோனை கொடுக்குறா. அப்போ கொடுத்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்க. நீ போடா, நான் பேசிட்டு கொண்டு வந்து தரேன், நீ போய்ட்டு வாயினை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உள்ளே வரா. நீங்கள் அவள் வந்ததுமே சாரா ஃபோன் கொடு ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா வாங்கிட்டாங்க போயன் அப்படின்பாளா. ஐயோ இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவளும் பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியல, நீ வர சொன்னேன்னு வந்துட்டேன், மற்றபடி என்கிட்ட எந்த பிளானும் இல்லை, இத்தனை பேரை தாண்டியெல்லாம் நம்ம தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்கிட்ட சொன்னியா, அவனுக்கு தெரியுமா, சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுவீங்க, ஸோ அதான் சொன்னியான்னு கேட்குறீங்க. அவளும் கால் பண்ணண்டி, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டிக்கெட் எல்லாமே எடுத்தாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது, இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு சென்னையில் ட்ரெயின் இருக்குது, ஸோ அங்கேருந்து விசாகப்பட்டினம் போகணும் அப்படின்னு சொல்கிறா. 11 மணிக்கா, கிட்டத்தட்ட இப்போவே மணி 7 ஆயிடுச்சுடி, இவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வயன் என்னடி இதெல்லாம் பண்ணு, இதான் ஐடியா பண்ணி வச்சிருப்பேன்னு நினச்சேன், தத்தியாக உட்காந்துட்ருக்க, அவங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறா. என்னடி பண்ணட்டோன்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம், வீட்டில் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அவங்க அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன் மாட்டிக்க வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க. இங்கே பாரு, பயந்தினா வேலைக்காகாது, இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும், டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறா. சரி போய் நீ ஃபோனை வாங்கிட்டு வா, என் ஃபோனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டி ஃபோன் அடி முக்கியம், வாய் மூடிட்டு வா, அது போய் கேட்டோன்னா அவங்களுக்கு டவுட் வந்துடும், அது அவங்களே வச்சுக்கிட்டோம், நான் அப்புறமா அதை பார்த்துக்கிறேன், ஒரு ஃபோன் போனால் இன்னொரு ஃபோன் வாங்கிக்கலாம், வேறு சிம் வாங்கிக்கலாம், அது இவங்ககிட்டே இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, இல்லைன்னா ஒன்று ட்ராக் பண்ணி வந்துடுவாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. சும்மா வா வான்ட்டுருக்குற, எப்படி போகிறதா அப்படின்னு கேட்க. இரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டுருக்குறா. அப்போது கரெக்டாக உங்களோட தாத்தாவும் உள்ளே வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட, நீங்கள் வேற பயந்துடுறீங்க, ஓச்சு தாத்தா அப்படின்னு சொல்லவும், பயப்படாத இரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பேசுகிறா. அவளும் அவர் பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே வந்து கதவை சாத்திட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. தாத்தா நாங்கள் இது பண்ணல தாத்தா அப்படின்னு சொல்ல, என்னது ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு எங்கே போக பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை தாத்தா, கல்யாணம் முடிஞ்சா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்ல, அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன், நான் எங்கே போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சாரா வந்துட்டு ஆமாம் தாத்தா அதுக்கு தான், அதான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறா. ஓ அப்போது இவனை நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், என் பேரன் நடுத்தருவில் நிற்கிறதா அங்கே அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் ஒன்றும் புரியாமல் பார்க்குறீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மாமா பையன் மர மாமா தான் ஆகுது. ஸோ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது தெரிஞ்சு இவங்களுக்கு வந்துட்டு பிடிக்காம வேற ஒருத்தனுக்கு பிடிச்சி கட்டி வைக்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ விடிஞ்சா கல்யாணம், அதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு, இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கா. தாத்தாவும் இப்படி கேட்க, தாத்தா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிற வயனை, உன்னை நம்பி என் பேரை அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறான், நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டு துணி எடுத்துகிட்டு போகிறேங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, அப்போ அவனை மாண்டிட்டியா அப்படின்னு கத்துறாரு. ஐயோ இல்லை தாத்தா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் கிளம்பி போகிறத விட்டு போட்டு 2 பேரும் இங்கே நாயும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நானும் பார்க்குறேன், இந்த பிள்ளை சாரா நீ வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுல்ல, அவளை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன், நான் பார்த்தா அங்கே எல்லாத்தையும் நான் சமாளித்து வச்சுட்ருக்கிறேன், இன்னும் நீங்கள் இங்கே இருக்கீங்க, கிளம்பு அப்படிங்கிறாரு. தாத்தா உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சாராவும் கேட்குறேன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு. அட என் பேரன் என்கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டான், சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், கிளம்புங்க அப்படிங்கிறாரு. எப்படி தாத்தா போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா டக்குனு உங்கள் 2 பேர்த்தோட காதையும் பிடிச்சி திரிகிறாரு. நீங்கள் ஐயோன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. சாரா ஒரு பக்கம், தாத்தா உனக்கு என்ன ஆச்சுன்னு கத்திட்டு இருக்கா. 2 பேர்த்தையும் காதை பிடிச்சி திருகி இழுத்துட்டு போகிறாரு கீழே அவரோட ரூமுக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடெல்லாம் இன்னும் வரலை. இப்போ உங்களை ஈவினிங் வந்துட்டு அந்த மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து போகணும். அப்போ வீட்டில் எல்லோரும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா 2 திருட்டு கழுதைங்களும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்குதுங்க, இதுங்களை தனியாக விடவே கூடாது,
அதான் என்னோட ரூமில் போட்டு பூட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேத்தையும் பிடிச்சி அவரோட ரூமில் போட்டு தள்ளிட்டு வெளியே லாக் பண்ணிடுறாரு. நீங்கள் ஒன்றும் புரியாமல் அப்படியே இருக்க இவர் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு உங்கள் லக்கேஜ் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு கீழே வராரு. இது எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா பார்த்து கேட்குறாங்க. அட இதை எடுக்கிறேன்னு மறுபடியும் மேலே போயிட்டு எங்கே தப்பிச்சு போயிட்டு என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் சும்மா இரு, சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, தெரியாதனமாக கொண்டு பிள்ளை மேலே விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்து திங்ஸையும் வச்சிடுறாரு. இப்போ கதவை லாக் பண்ணிவிட்டு கிளம்பு அப்படிங்கிறாரு. தாத்தா என்ன பண்ணுற நீ, இப்போ எதுக்கு எங்களை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கா, நாங்கள் எப்படியா தப்பிச்சு போயிருப்போம்ல, இப்போ பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அட ஒரு நிமிஷம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட விண்டோவில் இருக்கிற கம்பியெல்லாம் பிடிச்சி பிச்சுட்ருக்காரு. என்ன தாத்தா இரும்பு கம்பியெல்லாம் இப்படி எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல. அட இது முதல்ல ஜன்னலே கிடையாது, இது சும்மா ஒப்புக்கு வச்சிருக்கு, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பியெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு போக சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே அந்த பக்கம் குதிக்கிறீங்க. இப்போ உங்களோட ரூம் மேலே இருந்திருக்கும், ஸோ மேலேருந்து குதிக்க முடியாது, பட் இவரோட ரூம் கீழே தான் இருக்குது. ஸோ அப்படியே கீழே அப்படியே அந்த பக்கம் போய்க்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கேஜ் எடுத்து கொடுத்துட்டு இங்கே பாரு இந்த பக்கமெல்லாம் சொந்தக்காரங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, இதோ இந்த சைடு போயிட்டு அந்த இடத்துல பாரு வண்டி நிறுத்திக்கிறேன், இந்த பிள்ளை சாரா வண்டி ஓட்டுவல்ல இந்த சாவின்னு சொல்லி கொடுக்க அவளும் தேங்க்ஸ் தாத்தா அப்படிங்கிறா. பத்திரமா போங்க, அம்மா நீ தானே அவள் கூட போகிற, பாதியில் விட்டுறாத அப்படிங்கிறாரு. தாத்தா நான் கூட போக முடியாது அப்படிம்பாலா. அவன் உனக்கும் தான் டிக்கெட் எடுத்து வச்சுக்கன்னு சொன்னான், போய் நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு வா, உன் வீட்டில் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ சொன்ன மாதிரியே அந்த பக்கம் ஒரு ஸ்கூட்டி இருக்கும், பேக்கெல்லாம் கொண்டு போய் அதில் வச்சுட்டு சாரா ஓட்டுறா, நீங்களும் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறா. நேராக கிட்டத்தட்ட இங்கேருந்து அவள் சொன்ன மாதிரியே 1.5 மணி நேரம் ஆகுது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு. ஒரு வழியாக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறீங்க. அங்கே போயிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்கா. உங்களுக்கு பதட்டமாக இருக்குது, தேங்குதா இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு. அவர் வேறு ஒரு பக்கம் டிக்கெட்டே கிடச்சிருக்காது, பட் கிடச்சிச்சின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அவர் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்க கரெக்டாக வந்துட்டு ஓகே சார் நாங்கள் டிக்கெட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தட்கலில் போடுவாங்கள்ல அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். ஸோ அந்த டிக்கெட் அப்படியே வாங்கிட்டு இப்போ தான் அப்பாடான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வருவார். வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே நின்றுருப்பீங்க. உங்களை பார்த்தே அவருக்கு 2 மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஸோ உங்களை பார்த்ததுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவார். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் ஓடி போய்ட்டு டைட்டாக அவரை ஹக் பண்ணிக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறதுனால அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கணத்தில் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபாஸ்ட் அந்த குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணால் ஓடி வந்து அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ சாராவும் வந்துட்டு பப்ளிக் பிளேஸு அப்படிங்கிறா. அப்போ டக்குன்னு அப்படியே அவரை விட்டுட்டு பக்கத்துலேருந்து நின்றுக்கிறீங்க. அப்போது சாரா வந்து கேட்குறா டிக்கெட் கிடச்சிதா அப்படின்னு கேட்கா. நல்ல வேலைக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லவும் சரி பத்திரமா போயிட்டு வாங்க, போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லை வேணாம் என் ஃபோனே அம்மா கிட்டே இருக்குது, நீங்கள் எனக்கு ஃபோனே பண்ண வேணாம், பத்திரமா போயிட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிறா. அப்போட்டே பார்த்தீங்கன்னா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை நீட்டுறாரு. எனக்கு எதுக்கு அப்படின்னு அவள் கேட்குறா. நீயும் தான் கூட வர அப்படின்னு சொல்லிட்டே சொல்லுவாரா. நான் எதுக்குடா, தேவையில்லாமல் செலவு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு நீ தானே அங்கே போகணும்னு ஆசைப்பட்ட, அங்கே போகிறதுக்காக பிளான்லாம் போட்டது நீ தானே, அதனால் எல்லாம் ஒன்றாவே போகலாம், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு மாதிரி அப்படிங்கிறாரு. நீங்கள் 2 பேரும் ஓடி போகிறீங்க, உங்கள் கூட நான் ஏன்டா வரணும், நான் தான் ஏதோ உங்களை இது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ தானே இப்போ என்ன தப்பிச்சு கூட்டிகிட்டு வந்த, வேறு என்ன சொல்லுவாங்க உன்னை, இங்கேருந்து என்ன மாட்டிக்குவ, மறுபடியும் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிளாக்மெயில் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறீங்க. அவளும் என்னை ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு வரலடி அப்படிங்கிறா. பரவாயில்ல என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் ட்ரெயின் ஏறிடுறீங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவளை நகத்து கடிச்சிட்டு இருக்கிறா. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச எனக்கு கொன்றுவாங்கடி அப்படின்னு சொல்ல. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என் தாத்தா சமாளிச்சுப்பாரு. டீ தான் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது கையில் யார்கிட்டயா சிக்கணும்னு வையேன், நம்மளை பஜ்ஜி போட்டுருவாங்க, உனக்கு டீ வேணுமா அப்படின்னு சொல்லி அவள் திட்டிக்கிட்டே இருக்கிறா. அவளுக்கு பதட்டமாக இருக்குது. ஸோ ட்ரெயினும் எடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவோட பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் கையை பிடிச்சிட்டு அவர் தோல்ல எப்படி சாஞ்சி தூங்கிட்டு இருக்கிறீங்க. சாரா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிலாக்ஸாக தூங்கிட்டு இருக்கிறீங்க. டேவும் பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் நான் பாடி கார்டா, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாகப்பட்டினம் வந்துட்டு ரீச் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொல்கத்தாவுக்கு ட்ரெயின் பிடிக்கணும். ஸோ இங்கே சாரா பார்த்தீங்கன்னா பேகெல்லாம் தூக்கிட்டு வந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறா. ட்ரெயின் எடுக்கிற டைம் ஆகிடுச்சு போல். ஆனால் உங்கள் 2 பேர்த்தோட சத்தத்தையே காணோம். என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா 2 பேரும் அப்படியே கையை கோர்த்துக்கிட்டு மெதுவாக ரோட்டில் இப்போ தான் ஃபீல் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அது ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீலில் நடந்து வந்துட்டுருக்க. அவ்வளோதான் இவன் ஒரே கத்துறா, தண்ட கருமங்களா அப்படின்னு ஒரு கற்று. அப்போ 2 பேரும் அவளை பார்க்குறீங்க.
ட்ரெயின் போகுது அப்படின்னு கத்துவாளா. அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை பார்த்துட்டு ஐயோயோன்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் அப்படியே அந்த பேக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினை பிடிச்சாச்சு. ஸோ ட்ரெயினில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெயினை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரெயின்குள்ளே ஏறி உட்காந்ததுமே காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. தண்டங்களா, இதுக்கு தான் நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? இப்படி தான் போகிற பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு தெரியுவீங்களா? 2 பேரும் எதுவும் பிக்னிக் வந்திருக்கிறீங்களா, இல்லை ஹனிமூன் வந்திருக்கீங்களா, வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிறீங்க, இப்படி தான் வந்து பண்ணிட்டு இருப்பீங்களா? கண்டுபிடிச்சாங்கன்னா ஜென்மத்துக்கு சேர விட மாட்டாங்க அப்படின்னு திட்டுறா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்குடி திட்டுறா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தீங்கன்னா ஏய் சாரா, என் வாயினை திட்டாத அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, 2 பேத்துக்கும் ஃப்ரெண்டாக போயிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக உசுரோட விடுறேன். தேவையில்லாமல் எதனாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம போய் ரீச் ஆக வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவள் பேக்லேருந்து ஒரு மேப் மாதிரி எடுத்து வைக்கிறா. இப்போது நீங்கள் 3 பேரும் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமாம், எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அப்போ தான் சொல்கிறாரு, பிளானை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி, அவன் தான் பிளான் இவன் சொல்கிறேன்னு சொன்னான், அதான் மேப்பெல்லாம் கேட்டான்னு வாங்கிட்டு வந்தேன். சரி சொல்லுடா, என்ன பிளானு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்துட்டு, ஆமாட்டே நம்ம இப்போ எங்கே போக போகிறோம், இங்கேருந்து நம்ம கொல்கத்தா போயிட்டு கொல்கத்தாலே வாழ போகிறோமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, இப்போது நம்ம சென்னையிலேருந்து விசாகப்பட்டினம் வந்துட்டோம், இங்கேருந்து கொல்கத்தா போகிறோம், இது வரைக்கும் ட்ரெயினில் வந்திருப்போம், இதுக்கு மேலே தான் ஒரு எப்படி சொல்கிறது, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேப் எடுத்து மடக்கி அப்படியே பேக்கில் வைக்கிறாரு. நீங்களும் சாராவை அப்படி டேவை முறைக்கிறீங்க. அவரும் ஏன்டி இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, ஏதோ பெரிய ஏமா மாதிரி ஏதோ ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கேட்குற மாதிரி அந்த மேப்பை கொடு இந்த மேப்பை கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா, அப்போ எதுக்கிட்ட பேக்கில் மடக்கி வைக்கிற, இந்த சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறதுக்கு தான் நீ இதெல்லாம் கேட்டு சீன் போட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அட அது சொல்லான்னு தான் நினச்சேன், சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும், நீங்கள் அங்கே வருவீங்களே அப்போ பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்க அப்படி ஜாலியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட நெஞ்சு மேலே சாஞ்சிக்கிட்டு ஒரு பட்டன் பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. சாரா பார்க்குறா, என்னடி என்ன ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரி தெரில, ஏதோ ஹனிமூனுக்கு வந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கிறீங்க, நிஜமாவே கடுப்பாகுதுடி, கொஞ்சம் தனியாகும்போது கூட இதெல்லாம் பண்ணிக்கோ, என் முன்னாடி பண்ணாத, எனக்கு வெறி ஆகுது அப்படிம்பாலா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படி தள்ளி உட்காந்துக்கிறீங்க. இவளை பார்த்தா தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து உட்காந்துப்பா. அவள் சென்டரில் உட்காந்து அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே திரும்ப அவளோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. ஒரு பக்கம் அவளோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறாரு. இவளை பார்த்தீங்கன்னா 2 பேத்தையும் மாற்றி பார்த்துட்ருக்குறா. அப்போ நீங்கள் 2 பேரும் அவளோட வயிற்றுக்கிட்ட உங்கள் 2 பேர்த்தோட கையை கொண்டு வந்து உங்கள் 2 பேர்த்த கையை கோர்த்துக்கிறீங்க. அவளுக்கு எப்படி இருக்கும், ஈஜி கருமம் எழுந்துருங்க கை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்ப அவளோட இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறா. அப்போ நீங்கள் போய் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் ஒன்றா உட்காந்து அப்படியே விளையாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு தான் வெறி ஆகுது. இப்படியே தான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவும் ரீச் ஆகிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி, ஆமாம் இப்போயாச்சும் சொல்லுடா, எங்கடா போகிறோம் அப்படின்னு சாரா கேட்குறா. நீங்களும் ஆமாட்டே சொல்லு, எங்கே தான் போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. எங்கே போகிறோமா, வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர்த்தையும் ஒரு சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் சரின்னு சொல்லி போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்கானுங்க கூட்டமாக. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டைத்தலை, பார்க்கறதுக்கே கொஞ்சம் வில்லனுங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு நிறையா ஸ்மோக்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி போகிற வரவங்களாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. இங்கே எதுக்குடா வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எதுக்கு நிற்கிறேண்ணா, நீங்கள் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேயா, நீங்கள் அங்கே நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்க, எனக்கு இங்கே என்ன வேலை, நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறீங்க, நான் உங்கள் 2 பேர்த்தையும் அவங்களுக்கு விற்றுட்டேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு பக்குன்னு இருக்குது, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறீங்க. சாரானா திருத்துன்னு முழிக்கிறா, என்னடா பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு. அப்பட்டே பார்த்தீங்கன்னா, ஆமாம் என்னை மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப நம்பிட்டீங்க போல், பரவாயில்ல, உங்களை நம்ப வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு, நல்ல வேலைக்கு வந்தீங்க, அதனால தான் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் சாரா, இவளை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் நீயும் தானாகவே வந்தேல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2 பேரும் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறீங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல 2 பேரும் பார்த்தீங்கன்னா டேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு நிற்கிறீங்க. அவரும் விடுங்கடி அப்படின்னு சொல்ல, விடமாட்டோம் நீ எங்களை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவர் பார்த்தீங்கன்னா உதறி விட்டுட்டு ஓடிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடியே துணியை இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கிறீங்க. அப்போ தான் கொஞ்ச நேரம் ஓடினதுக்கப்புறம் சாரா கேட்குறா, ஏன்டி நம்மளை யாருமே துரத்திட்டு வரல அப்படின்னு கேட்குறா. இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூச்சு வாங்கிட்டு திரும்பி பார்த்தா யாருமே துரத்திட்டு வரல.
டே மட்டும் தான் முன்னாடி ஓடிட்டு இருக்கிறாரு. இவன் மட்டும் ஏன்டி முன்னாடி ஓடிட்டு இருக்கான் தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லவும், தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்ப அவரை திருப்பி பிடிச்சிடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. பைத்தியக்காரா இப்போ எதுக்குடா சிரிக்கிறா அப்படின்னு 2 பேரும் கேட்குறீங்க. டே பார்த்தீங்கன்னா என்ன பயந்துட்டீங்களா? ஓடி வந்தது பயந்துட்டீங்களா? ஏண்டி எவனாவது அப்படி பாதியில் விட்டுட்டு வருவானா? பிடிச்சி கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு தான் வருவான். நீங்கள் அதையும் நம்பி பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரா? டே உனக்கு நிஜமா இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா? உன்னை நம்பி வந்திருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இவரும் உடனே உங்கள் 2 கணத்தை அப்படி கப் பண்ணிவிட்டு கிட்ட வந்து நின்று, உன்னை அப்படி விட்டுருவேன்னு நினச்சிட்டியா? நான் சொன்னது நம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் நம்பிட்டேன், ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் நீ இப்படி பண்ண மாட்டேன்னு தோணுச்சு. நான் நம்பினேன்னு சொல்ல முடியாது, பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்படியே உங்களை அப்படியே நெஞ்சோட சேர்த்து வச்சு தட்டி கொடுத்துட்ருக்க. சாராக்கு தலைவலியே வந்துருச்சு. அங்கங்கே போய் இப்படி ஆரம்பிச்சுக்காதீங்கடா, கொஞ்சம் சும்மா இருங்கடா, எனக்கு ஏற்கனவே எல்லா பக்கம் எரியுது அப்படிங்கிறா. கொல்கத்தாவில் தானே நிற்கிறோம், இதோ போ தண்ணிக்குள்ளே குதிச்சு எல்லாத்தையும் அணைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க, வாடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போகிறாரு. அப்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்ட, நீங்களும் பார்க்குறீங்க நிறையா போட்டு ஷிப்பெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. ஷிப் இருக்குது, கடல் நேரம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாராவும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ டே வந்துட்டு, இங்கே பாரு, இந்த ஷிப் இருக்குல்ல அங்கே பெருசாக, அதில் தான் வந்துட்டு இந்த அந்தமான்லாம் போவாங்கல்ல, அங்கே போகிறதுக்கு இந்த ஷிப் தான் போகுமா. இது வந்துட்டு ஒரு பேசஞ்சர் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. சரி, அது இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம், நம்ம போகிறதுக்கு வழியை காட்டுனா நீ லூஸ்தனமாக அங்கே போகிறதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அட இதில் தான் போகணும் வாங்க அப்படிங்கிறாரு. எது அந்தமான்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சாராவும், என்னடா இங்கே போனியாக்கலான்னு அங்கே கொண்டு விற்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறா. அவர் சிரிச்சுட்டே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி அந்தமானுக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணோம்ல, டூர்லாம் போகிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணி எல்லாம் சொதப்புச்சே, ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அது ஞாபகம் இருக்குது, ஆனால் இப்போ எதுக்கு அது அப்படின்னு நீங்கள் கேட்க, எதுக்கு அதுவா, அங்கே தாண்டி போகிறோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அவர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்துருப்பார் போல். அந்த ஷிப்புக்கெல்லாம் இது பண்ணுவாங்கள்ல, டிக்கெட் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேருமே போயிட்டு அந்த ஷிப்பில் ஏறிக்கிறீங்க. அது ஒரு பேசஞ்சர் ஷிப்பு. அது வந்துட்டு இங்கேருந்து அந்தமானுக்கு போகும். ஒரு 2-3 நாள் 4 நாள் அந்த மாதிரி ஆகும் போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இது உங்ககிட்ட சொல்ல, நீங்களும் சாராவும், ஏண்டா அதுக்கு ஃப்ளைட்டில் போயிருந்தா சீக்கிரம் போயிருக்கலாம்ல, ஏண்டா அங்கேருந்து இங்கே வரத்துக்கே 2 நாள் ஆகிடுச்சு, திரும்ப இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 4 நாளா, என்ன தான் உன் பிளானு, அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல, 3 பேர்த்துக்கு ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அசால்ட்டாக சொல்கிறாரு. இது வேலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி, அங்கே தான் வேலை கிடச்சிருக்கு. இதோ இந்த தத்தி இருக்கால, இவளுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. அப்புறம் நம்ம 2 பேர்த்துக்கு ஒரு குட்டி கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு மட்டும் பெரிய கம்பெனி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னு கேட்டால், அவள் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, அதனால் அவளுக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிது. நம்ம 2 பேரும் தத்தக்கா தானே, அப்போது ஏதோ சின்ன கம்பெனிலையாவது கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ சாரா வந்துட்டு, எனக்காகவும் நீ இதெல்லாம் பண்ணியாட்டே அப்படின்னு கேட்குறா. ஆமாம், உனக்காக பண்ணால் வேற யாருக்காக பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. இல்லை, அவளை நீ லவ் பண்ணுற, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஓகே, ஆனால் ஏன் எனக்காகவும் இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஒரு பக்கம் ஒருத்தவங்களுக்கு வேலை வாங்குறதெல்லாம், அதுவும் டிக்கெட் எடுத்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கஷ்டம்னு தெரியும், ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு எமோஷ்னலாக கேட்குறா. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா, அம்மாடி அதுக்காக ஒன்று லவ்வெல்லாம் பண்ண முடியாது, நீ என் ஃப்ரெண்டு அதனால் பண்ண, ஏதோ இவன் ஆள் அதனால் பண்ணுற, அப்புறம் நான் அதனால் எனக்கு நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேனாடா, இல்லை பண்ணுன்னு சொல்லி கேட்டேனாடான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு சண்டை வந்துடுது. இவங்க 2 பேர் இந்த மாதிரி காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு சண்டை போட்டிருக்க. உங்களுக்கு நான் செம சிரிப்பு, நீங்கள் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்பில் தானே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் வெளியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் ஒரு பக்கம் வந்துட்டு ஜாலியாக போயிட்டு இருப்பீங்க. இந்த பிள்ளை கூட வந்ததையே மறந்துட்டு நீங்கள் மட்டும் தனியால் கழட்டி விட்டு போயிடுறீங்க. அவளுக்கும் தெரியும் இதுங்க இப்படி தான் பண்ணுன்னு சொல்லிட்டு, அவளும் அதை பெருசாக கண்டுக்கலை. அவள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைஃப் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறா. எல்லாருக்கும் ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிச்சின்னா அவங்க நின்று பார்த்துட்டு இருப்பாங்க.
ஆனால் இந்த நாய்க்கு எது வியூ பாயிண்ட்டுனே தெரியல. எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் ரூம் இருக்கும்ல, வண்டி அது என்னது ஷிப்பை ஓட்டுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு போயிடுறா. அங்கே போயிட்டு என்னது எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், இது என்னது ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் வந்துட்டு திருப்புவாங்கள்ல, ஒரு மாதிரி ஸ்டேரிங் மாதிரி இருக்கும்ல கப்பல் இது பண்ணுறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதே பார்த்துட்டு இருக்கிறா. இவ கப்பலை பற்றி அவ்வளோக்கா இவளுக்கு தெரியாது. என்ன இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்க்கலான்னு தொட்டு பார்க்குறா. அது லைட்டாக ஏதோ அப்படி திருகிற மாதிரி இருக்குது. ஆட, இது இந்த படத்துலலாம் அப்படி திருகுனாங்கன்னா இதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய பெட்டி ஓப்பன் ஆகும், அதில் நிறையா பணம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரியா இருக்குமோ? கீயா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி திருப்பலான்னு சொல்லி கையை வைக்கும்போது டக்குன்னு யார் அது அப்படின்னு ஒரு சத்தம். யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த கேப்டன் அங்கே வந்து நிற்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, நான் சாரா அப்படிங்கிறா. சாரானா யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் சாரா, அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னை பற்றி சொல்ல எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாளா. இவ இப்படி சொல்லவும் அவருக்கு சிரிப்பு வந்துடுது. லைட்டாக சிரிக்கிறாரு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. சும்மா தெரிஞ்சுக்கலான்னா, நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேல இந்த மாதிரி நான் கேப்டனை பார்த்தேன்னு சொல்லிட்டு, இருங்க நானே படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நேம் எழுதியிருக்கோம்ல சர்ட்டுக்கிட்ட அந்த பாக்கெட் கிட்ட அதை படிக்கிறா. ஜோன் ஹொசோக். என்னங்க பேர் இது அப்படின்னு கேட்குறா. ஹோபின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஓ ஓகே ஹோபி, தேங்க்ஸ், பாய், சாரி அப்படின்ட்டு போகிறா. என்னது லூஸா, தேங்க்ஸு பாய் சாரி எல்லாம் ஒட்டுக்கா சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அவள் திரும்பி தேங்க்ஸ் சொன்னது என்னை திட்டாததுக்கு, அண்ட் பாய் சொன்னது நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறதுக்கு, அப்புறம் சாரி சொன்னது உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் அதை பிடிச்சி திருக பார்த்ததுக்கு, ஓகே பாய் அப்படின்ட்டு போகிறா. இந்த பேக்கோட அப்ரோச் பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கும் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவளும் மேலே வந்துட்டு நல்ல வேலை திட்டல, நல்ல மனுஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்ருக்கா. இவ அப்படியே ஆப்போசிட்டாக நின்று பார்த்துட்ருக்குறா. அந்த இடத்துல வியூவே அந்த அளவுக்கு நல்லா தெரியாது. இப்போது இவர் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துல மாற்றி விட்டுட்டு அவர் அப்படியே வெளியே வருவார். வெளியே வந்து பார்த்தா அது கிராக் எங்கேயும் நின்று சுத்தமாக வியூவே இல்லாத மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு வரைக்கும் பார்த்துட்டு இருக்க. இங்கே என்ன பண்ணுற சாரா அப்படின்னு கேட்குறாரு. ஹா கேப்டன் வாங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அங்கே யார் கப்பல் ஓட்டுறா அப்படின்னு கேட்க, அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு ஜாலியாக அப்படி வந்து நிற்கிறாரா பக்கத்தில். நான் சும்மா வியூ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே எந்த வியூ தெரியுது நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இது வியூ தானே, ஏன் இது நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறவான்னு சொல்லிட்டு இவர் மட்டும், அதாவது இந்த கப்பலில் மேலே செய்வாங்கள்ல அவங்க மட்டுமே போகிற மாதிரி ஒரு இடம். ஸோ அங்கே வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துக்கு கூட்டு போகிறாரு. ரெஸ்ட்ரிக்ஷன்னு போட்டிருக்குது அப்படின்னு கேட்குறா. அது மற்றவங்களுக்கு, எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ நான் வரலாமா அப்படின்னு கேட்குறா. நான் கூட வரலாம், ஆனால் நான் இல்லாத போது இப்படி வரக்கூடாது சரியா அப்படிங்கிறாரு. வரமாட்டேன் பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவா. அவள் பேசுறது எல்லாமே அவருக்கு பிடிக்குது. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சு அவளுக்கு அந்த வியூ காட்ட செம்மையாக இருக்குது. அந்த கப்பல் போகிறதுக்கும் அந்த பக்கம் ஒரு மாதிரி அந்த தண்ணிக்கும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அவளுக்கு இதை நம்பவே முடியல. இவ்வளோ நல்லா இருக்குமா கப்பல்லேருந்து பார்க்கறதுக்கு. ஓ மை காட், அதனால எல்லாம் கப்பல் வேலைக்கு வரும்போது ஆசையாக வரீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ இவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாரு. என்ன இது, சுனாமி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, சுனாமி இல்லை, இது நான் எடுத்த வீடியோ அப்படின்பாரா. நீங்கள் எடுத்த வீடியோவா, நீங்கள் எப்படி இந்த மாதிரி வீடியோவில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறா. கப்பலில் போகும்போது இந்த மாதிரி வியூ இருக்கும் தான், ஆனால் திடீர்னு கடலுக்குள்ளே இதே மாதிரி ஆகும். ஸோ உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிறாரு. அத்தாடி அப்புறம் இந்த வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறது பேஷன், எனக்கு இந்த ஜென்மத்தில் தண்ணியில் தான் சாவுன்னு இருந்தால் யாரால் மாற்ற முடியும் அப்படிங்கிறாரு. அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாயில் அடிச்சிடுவா. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாய் பிடிச்சிட்ருக்காரு, அதாவது வாயில் கை வச்சிட்ருக்காரு. அபசகுணமாக பேசாதீங்க, நல்லது தான் பேசணும், அப்போ தான் நல்லது நடக்கும், என்ன பேசுகிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் இந்த மாதிரி ஜோவியல் டைப்பாக கேஷுவலாக பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே போனால் இங்கே இவங்க 2 பேத்துக்கு பிக்கப் ஆயிரும் போல். அவ்வளோ லைட்டாக வெக்கப்பட்டு வேறு பேசிக்கிட்டு இருக்கா. இப்போது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம டே தான். அவர் வந்துட்டு அப்படியே உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, எப்படி இருக்குது இந்த வியூ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, டே இது என்னது, நீ ஜாக்கு நான் ரோஸா,
இப்படி நிற்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜாக்கு ரோஸ் நின்றுருப்பாங்கள்ல அந்த மாதிரி பொசிஷனில் நிற்க வச்சுருப்பாரு. அப்போது அவரும் ஆமாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணுறதுக்காக கண்ணத்துக்கிட்ட வரும்போது நீங்கள் டக்குன்னு தள்ளி விட்டுட்டு ஃப்ராடு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்க. அவரும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கா. we are not married அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன நாட் மேரிடு? அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல அப்படிங்கிறாரு. பண்ணிக்க தானே போகிறோம், என்ன கல்யாணம் பண்ணல, அது வரைக்கும் டோன்ட் டச், ஐ ஹாவ் நோ டச் பாலிசி அப்படிங்கிறீங்க. என்னடி டச் பாலிசி? எனக்கு டச் பாலிசி தான், நோ டச் பாலிசியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் உங்களை தொடர்ந்து கிட்ட வர நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ டே டைம் அப்படியே முடியுது, நைட் ஆகுது. பகலில் எந்த அளவுக்கு கடல் அழகாக இருந்துச்சோ இப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. வெளியே நின்று அந்த தண்ணியை பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இருட்டில் தண்ணியை பார்க்கணுன்னா ரொம்ப பயம். அப்படியே கை காலம் நடுங்குது. டேவும் அப்படியே வந்து உங்கள் கையை பார்க்குறாரு, நடுங்கிட்டு நிற்கிறீங்க. ஏய் இந்த பக்கம் தள்ளி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த பக்கம் தள்ளி கூப்பிட, ஏன்னா உங்களால் நகரக்கூட முடியல, அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது உங்களுக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தண்ணியை நைட்டில் பார்க்கணுன்னா ரொம்ப பயம், ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. ஐயோ டே, நம்மளை சுற்றியும் ஒரே இருட்டா, அது தண்ணியாக இருக்குது, எனக்கு இங்கே நிற்கவே பயமாக இருக்குது, தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவர் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நடக்கவே பயமாக்குது, நிற்கவே பயமாக்குது, என்னை உள்ளே தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே கட்டிப்பிடிச்சு தூக்கி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு செம சிரிப்பு வருது. யார் சிரிக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இத்தனை பேர் பார்க்குறாங்க, நீ பாட்டுக்கு நான் சொன்னதும் தூக்கிட்டு வர, அதுக்கு தான் சிரிச்சா. உனக்கு ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு எதுக்கடி ஒரு மாதிரி இருக்கணும், நான் அவனு தான் தூக்கிட்டு வரேன், ரோட்டில் போகிறவங்களே போய் தூக்கிட்டு போகிறேன், ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி தூக்கிட்டு போக அந்த போட்டில் இருக்கிற அதாவது அந்த ஷிப்பில் இருக்கிற மற்ற பேசஞ்சர்லாம் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரியும், சில பேர் பார்த்து க்யூட்டாக்கு அப்படிங்கிற மாதிரியும், ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போது சாரா பார்த்தீங்கன்னா எங்கே போனானே தெரியல. நீங்கள் டக்குன்னு ஒரு நிமிஷம் சாரா கால்ட எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அவளா தெரியலையேடி, ஐயோ நம்ம வேற அவளை வந்தா பிடிச்சி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஞாபகமே வருது. அப்போது 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவளை தேடிட்டு போயிட்டுருக்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவளை பார்த்துட்றீங்க, பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக நிற்கிறீங்க. அப்போது இவரும் ஏன்டி பேய் அஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா, எதை பார்த்து பயந்துன்னு சொல்லி கேட்டுட்டு வராரு. அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு நிற்கிற அதே இடத்துல டேவும் வந்து பார்த்தா அவருக்கும் அதே மாதிரி ஷாக்கு, அப்படியே கண்ணு பொத்தி வாயில் கை வச்சுட்டு நிற்கிறாரு. அப்படி அங்கே என்ன நடக்குதுன்னா இந்த சாரா பிள்ளை ஹோபியை போய்ட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். டே என்னடா பண்ணுறா அவ, யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, அடியே எனக்கு மட்டும் என்னடி தெரியும், இவ எப்படி, ஐயோ அவன் யாருன்னு சொல்லிட்டு இப்போ டேக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் திடீர்னு ஒரு மாதிரி வெட்கப்படுறீங்க. இப்போ நீ எதுக்கு இப்போ நெளிஞ்சிட்ருக்க அப்படின்னு அவர் கேட்க, அதுவா இல்லை நம்மளும் இப்படியெல்லாம் அப்படிங்கிறீங்களா, வாய் மூடு, முதல்ல அவளை பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஓடுறீங்க. ஓடி போய் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி இழுத்தா வரவே மாட்டேங்கிறா. அந்த பக்கம் ஹோபி பார்த்தீங்கன்னா தள்ளி விட எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவரை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. நீங்கள் தான் ஒரு வழியாக கட்டி பிடிச்சி இழுத்து பொத்துன்னு 2 பேரும் கீழே விழுந்துருவீங்க. அப்போ டேவும் சார் சாரி சார் அப்படிங்க. அப்போ பரவாயில்ல, முதல்ல இங்கேருந்து கூப்பிட்டு போங்க இந்த பொண்ணை, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஏதாவது வாங்கி கொடுங்க, லெமன் ஜூஸ் மாதிரி, அவங்களுக்கு கொஞ்சம் போதையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடுறாரு. வாய் ஒரு மாதிரி தொடச்சிக்கிட்டே ஓடிடுறாரு. அப்போ நீங்கள் அடி பாவி குடிகாரி குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, அவளை பார்த்தீங்கன்னா அடுத்து உங்ககிட்ட பாஞ்சிட்றா. நீங்கள் ஐயோ என்னை விடுன்னு சொல்லி கத்துற. அவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு கத்துறீங்க, விடுன்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு கத்த கூட விடாமல் கிஸ் பண்ண. இந்த பக்கம் டீ வந்துட்டு அதாவது லெமன் ஜூஸ் இருக்குல்ல அதை வாங்கிறதுக்கு போயிருப்பாரு. அப்போது வந்து பார்த்தா கத்தி இருக்கிறீங்க. லெமன் ஜூஸ் கையில் கொண்டு வந்து பொத்துன்னு கீழே போட்டு உடச்சிட்றாரு. ஏன்னா இங்கே நடக்கிறதே வேறு இல்லையா. ஐயோ என் வாய் நடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா சாராவை பிடிச்சி அப்படியே தூக்கி இந்த பக்கம் போட்டுடுவார். இப்போது அவர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாரு. சாரா அப்படியே ஒரு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறா. செம்ம போத கண்ணெல்லாம் திறக்கவே முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி இப்போ டே தான் இருக்காரா. இவளுக்கு எப்படி தான் இருக்குன்னே தெரியல. அட இப்போ தான் அங்கே இருந்தேன், அப்புறம் இப்போ இங்கே இருக்கியா, இதை வரேன்னு சொல்லிட்டு டேவை கிஸ் பண்ணுறதுக்காக போக அவருனா தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சு கீழே எந்திரிச்சு ஓடிட்டு இருக்காரு அந்த கப்பலில். அப்போ நீங்களும் ஐயோ என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் பின்னாடி ஓடிட்டுருக்க. இன்றைக்கி செம்மையாக வந்துட்டு அலப்பறை பண்ணி விட்டா சாரா.
ஸோ டே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிக்கிறாரு. அது பாத்ரூம்குள்ளே போயிட்டு இவள் பாத்ரூமுக்கும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி இருப்பா. நீங்கள் ஒரு வழியாக போய் அவளை காட்டி பிடிச்சி இழுத்து ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்ச மாதிரி இன்னொரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடுறீங்க. உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அங்கே தான் அவளை போட்டு அப்படியே மூடி வச்சிட. கதவு தர ஏன் இப்படி என்னை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏய் பைத்தியக்காரி என்னடி பண்ண பார்த்தா அவனுக்கு ஃப்ரெண்டுடி அப்படிங்கிறீங்க. அவளை பார்த்தீங்கன்னா போதையிலேயே யார் ஃப்ரெண்டு, இனிமேல் எனக்கு ஒருத்தனும் ஃப்ரெண்டு இல்லை, எல்லாரும் எனக்கு பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிறா. இது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் பாய் ஃப்ரெண்டு தான். எனக்கு போர் அடிச்சு போச்சு. இந்த மாதிரி சிங்கிள் லைஃப் வாழ்ந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. நீ எப்போ பார்த்தாலும் அவன் கூட ஒட்டிக்கிட்டே இருக்கிற, சும்மா கையை பிடிச்சிட்டே நடக்கிற, அவன் மேலே சாஞ்சிக்கிட்டே இருக்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வெறி ஆகுது. அதனால இனிமேல் எனக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லை, யாரையும் ஃப்ரெண்டாக நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எல்லாத்தையும் நான் இனிமேல் பாய் ஃப்ரெண்டாக மாற்றிக்க போகிறேன். கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீங்களும் வந்துட்டு என்னடி பேசிட்டு இருக்க சொல்லி கதவு திறந்தா டக்குன்னு உங்கள் 2 கண்ணத்தையும் பிடிச்சிக்கிறா. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க, பாய் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாகவும் மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களை பிடிச்சி கேஸ் பண்ண. என்னடா புள்ள சத்தத்தையே காணும்னு இங்கே டே வந்து பாத்ரூம் கதவு திறந்து வெளியே வந்து பார்த்தா இங்கே திரும்ப இதுதான் நடந்துட்டு இருக்குது. அவர் தலையாக அடிச்சுக்கிட்டு நெஞ்சா அடிச்சுக்கிட்டு ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவார். அப்போ கரெக்டாக அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹோபி வந்திருப்பாரா. அவரும் வந்து பார்த்தா இங்கே இப்படி நடக்குது. இவர் பிடிச்சி உங்களை இழுக்க பார்க்க அவனா விடவே மாட்டேங்கிறா. உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, ஐயோ என்னை விட்டு தோலை அப்படின்னு சொல்லி கத்தினாலுமே விட மாட்டேங்கிறா. அப்போது ஹோபி ஒரு பக்கம் சாரா பிடிச்சி இழுக்க, டே ஒரு பக்கம் உங்களை பிடிச்சி இழுக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே விழுந்திருப்பீங்க, அவங்க 2 பேரும் இந்த ரூம்குள்ளே விழுந்திருப்பாங்க. டே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிடுறாருன்னா அவர் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக கதவை சாத்திடுறாரு. அந்த பக்கம் பாவம் ஹோபி மாட்டிக்கிட்டாரு. இப்போ நீங்கள் வாய் போட்டு தடுன்னு தடிச்சிட்டு இருக்க, உங்களை விட அதிகமாக அவர் தான் உங்கள் வாய் பிடிச்சி தடிச்சு விட்டுருக்காரு. அப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா அப்போ கதவை திறங்கன்னு சொல்லிட்டு ஹோபி கத்துறாரு. அப்போ நீங்கள் கதவை திறக்க போக டே பார்த்தீங்கன்னா வானாண்டி அவள் அப்புறம் உன்னை பிடிச்சிப்பா இல்லை என்ன பிடிச்சிப்பா, நம்ம 2 பேர்த்த பிடிக்கிறதுக்கு அதனால் பிடிக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல, நீ வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்களும் டே அவர் பாவம்டா அப்படிங்கிறீங்க. ஏய் அப்போ நம்ம பாவம் இல்லையா, அந்த ஏதோ போதையில் ஆடிட்டு இருக்குது. முதல்ல போய்ட்டு ஒரு லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வரலவா, அதை வேற கீழே போட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அதை போதை தெரியறதுக்காக அதை வாங்கிறதுக்கு மறுபடியும் போகிறீங்க அந்த கிச்சன் ஏரியா சைடு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா சாரா அப்படியே ஹோபி வந்துட்டு நல்லா பிளாக் பண்ணிடுறா செவத்தோட வச்சு. அவரும் எனக்கு வெளியே வேலை இருக்குது கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்ல, தள்ளிக்கவா, ஐயோயோ உன்னை தள்ளிட்டு வேணா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி ஒரு மாதிரி பக்கத்தில் இழுக்கிறா. அவருனா வேர்த்து ஊற்றுது அவருக்கு. ஐயோ கடவுளே இந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் ஒரு மாதிரி ஆயிருப்பாரா. இப்போ திரும்ப இவகிட்டே சிக்கவும் போச்சு இன்னைக்கு முடிஞ்சோன்னு நினச்சிட்டு இருப்பாரு. இப்போது கரெக்டாக இவளை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க மாதிரி வர, இந்த பக்கம் நல்ல வேலைக்கு நீங்கள் கதவு திறந்துடுறீங்க. ஸோ கதவை திறந்ததுமே அவர் டக்குன்னு ஓடி போயிடுறாரு வெளியே. அப்போ நீங்கள் இவள் டக்குன்னு பிடிச்சிட்டு வாயில் போட்டு நல்லா அந்த லெமன் ஜூஸ் இருக்குல்ல அதை ஊற்றி விட அவளும் குடிச்சிட்றா. சீ நல்லா இல்லை அப்படிங்கிறா. சரக்கு நல்லா இருந்துச்சா, எங்கடி குடிச்சா அப்படின்னு கேட்க, ஐயோ அது சரக்கா, நான் பெப்சி நினச்சி குடிச்சேன்டி அப்படிங்கிறா. சனியை பிடிச்சது என்னென்ன வேலை பண்ணிக்கிற, அவர் கேப்டன் டி, இந்த கப்பலோட கேப்டன், இவ்வளோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை திரும்ப வந்துட்டு பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு நல்லா ஷவர் பண்ணி விட்டுட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு இப்போ தான் எல்லாம் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டே கூட நின்று அப்படியே காஃபி குடிச்சிட்டே வியூ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போது ஜாலியாக பேசிகிட்டு இருக்க சாரா எழுந்திரிச்சு அப்படியே தலைவலியோடு வந்து, உங்களுக்கு என்னப்பா நல்லா பேசிகிட்டு இருக்கிறீங்க, அங்கே ஒரு ஜீவன் நினச்சி பார்த்தியாடி அப்படின்னு கேட்குறா. யார் அப்படின்னு நீங்கள் கேட்க, தாத்தா தப்பிக்க விட்டாருல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல என்ன ஆனாரோ தெரியலையே அந்த சைக்கோம் கிட்ட மாட்டிக்கிட்டுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே இந்த சீனிங் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் தாத்தா தான் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு, துன்னு முழிச்சிட்டு இருக்காரு. ஆளுக்கு ஒரு பக்கமாக அவரை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. லைக் எப்படின்னா உங்களை யார் அவளை மேலேருந்து கீழே கூப்பிட்டு வர சொன்னது சொல்லுங்கள் மாமா, அவள் பாட்டுக்கு மேலே இருந்திருந்தா தப்பிச்சு கூட போயிருக்க முடியாது. இங்கே உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த ஓட்டு ஜன்னலில் அவளை விட்டுருக்கீங்க, அவளும் போயிட்டா. இதில் பேகை வேறு எடுத்துகிட்டு வந்து நீங்களே கொடுத்துருக்குறீங்க, எனக்கு எதுவும் நீங்களே அனுப்பி விட்ட மாதிரி இருக்குது அப்படிங்க. இவர் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, என்ன வார்த்தை பேசுகிற நீ, என் பேத்தியை நான் அந்த மாதிரி பண்ணுவேனா அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா பார்த்துட்டு, அது பண்ண மாட்டேங்குதான், ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, உங்களால் தானே அவள் போயிட்டா, மேலேருந்து தான் அங்கேருந்து குதிச்சு போக முடியாது, ஆனால் இங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிட்டால அப்படின்னு சொல்ல,
அவள் ஃபோன் இருக்குதுல்ல, ட்ராக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஃபோன் என்கிட்ட இருக்குது அவளோடது அப்படின்னு சொல்லவும், அவள் ஃப்ரெண்டோட ஃபோன் இருக்குதுல்ல அப்படிங்கிறாரு. அதுவும் என்கிட்ட தான் மாமா இருக்குதுன்னு சொல்லி உங்களோட அம்மா சொல்ல, ஆ அவள் ஃபோனையே நீ பிடுங்கி வச்சுப்ப, இவள் ஃப்ரெண்டோட ஃபோனே நீ பிடுங்கி வச்சுக்குவ, கடைசியில் இவங்க தப்பிச்சு போனால் எதை வச்சு ட்ராக் பண்ணுறதா? ஃபோனை கொடுத்தா தானே அவங்க போனால் ட்ராக் பண்ண முடியும், ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களோட அம்மாவுக்குன்னா கடுப்பாகுது. ஆமாம் மாமா, ஆமாம் நான் முட்டாள் தான். உங்கள் கூடையெல்லாம் நான் வந்துட்டு இப்படி குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, நான் எவ்வளோ பெரிய முட்டாள். உங்களை யாரையுமே நம்பிடக்கூடாது. நான் கல்யாணத்தை வீட்லேயே வச்சுருந்துருக்கணும், மண்டபம் வரைக்கும் யோசிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது மாப்பிள்ளை வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி கத்திட்டு இருக்கிறாங்க. உங்களால் எங்களுக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. உங்கள் பொண்ணு இப்படி வளர்த்துருக்கீங்க அப்படி வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு செம்ம டோஸ் விழுகுதுங்க அம்மாவுக்கு. இதில் உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா சைலண்ட் கேரக்டர், எதுவுமே பேச மாட்டார், அமைதியாக நின்றுருக்காரு. உங்களோட அம்மா தான் வந்துட்டு சரி தப்பு தான், எங்கள் மேலே தான் தப்பு, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, போயிட்டா இப்போ நான் அவனை பிடிச்சிட்டா வர முடியும், வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அவளை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டு சைடு சும்மா இருப்பாங்களா? ஆஹா, என் கூடயே ஓடி பண்ண பிள்ளைய கூட்டு நீ என் பையனை கட்டி வைப்பியோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்போ உங்களோட அம்மாவும் தெரியுதுல்ல, அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அதான் எங்கள் பொண்ணு வானா இல்லை கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இவங்களே முடுக்கி விட்டார. அவங்களும் சத்தம் போடின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ உங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு வேலை முடிஞ்சு, பிரச்சனை முடிஞ்சு, எதுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் போங்க அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இவரோட ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போனதுமே இவர் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து டேக்கு தான் கால் பண்ணேன், இப்போ நீங்கள் ஷிப்பில் போயிட்டு இருக்கிறதுனால டவர் கிடைக்கல, ஐயோ இந்த பையன் எங்கே போயிட்டு இருக்கிறான்னு தெரியல, ஒரு ஃபோன் பண்ணுறானா பாரு பைத்தியக்காரன், இங்கே நான் மாட்டிட்டு சின்ன பின்ன மாயிரும் போல இருக்குது, போனதே போனான் என்னையும் கூப்பிட்டு போயிருக்க மாட்டான்னு நினச்சிட்டு டீயோட வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இல்லை இப்போது அவன் ஏதாவது ஃபோன் பண்ணானா அப்படின்னு கேட்கவும், அவன் எந்த ஃபோனும் பண்ணலை, பத்திரமா தான் இருக்கானான்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணீங்க, பேசாமல் நம்ம ஏதாவது பேசி கல்யாணமே பண்ணி வச்சுருக்கலாம், இப்படி தனியாக விட்டுட்டு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க டேவோட அம்மா அப்பா. அப்போ இவரும் என்ன பண்ணுறது, இதோ இங்கே வாட்ச் இருக்குதுங்களே, இதுங்க எதுவும் சரியில்லை, அதனால தான் அவங்களோட ஆசை கெடுக்கக்கூடாதுன்னு நான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன், சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா வீட்டுக்கு கால் பண்ணேன். சாராவோட அம்மா சொல்லுங்கப்பா அப்படிம்பாங்க. அது வந்து சாரா அப்படின்னு சொல்ல துணைக்கு அனுப்பியிருக்கிறீங்க அதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா தப்பு எடுத்துக்காத, அப்புறம் அதுவும் இல்லாமல் என் பேரன் அங்கேயும் அவளுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டானாமா, அதனால தான் அவள் பத்திரமா இருப்பா, கோச்சிக்காதீங்க உங்ககிட்ட சொல்லாமல் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்க, அவங்க ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஹாப்பியான ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்காங்க. உங்களோட அம்மாவுக்கு மட்டும்தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு அவங்க பிடிச்ச மேலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே இந்த பக்கம் சீன் கட் பண்ணி உங்களை பார்த்தா நீங்கள் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ சாரா பார்த்தீங்கன்னா என்னன்னே திருடி ஒரே தலைவலியாக இருக்குது, எனக்கு இந்த கப்பல் ட்ராவல் சேரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கப்பல் ட்ராவல்லாம் சேராமல் போகலை மேடம், உனக்கு வேறு ஒன்று சேரல, அப்புறம் என்ன எங்களை பார்த்தா உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு. உங்களை பார்த்து நான் ஏன்டா பொறாமப்படணும்னு சாரா கேட்கா. இல்லை எங்களை பார்த்து பொறாமப்பட்டு யாரோ நேற்று எல்லாத்தையும் கண்ணில் பார்க்குறவங்களாம் பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் உனக்கு இது பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படிங்கிறாரு. சீ, உங்களை பார்த்து யாராவது பொறாமப்படுவாங்களா, இதில் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு பார்க்குறவங்களெல்லாம் கிஸ் வேறு பண்ணாங்களா, அது சரியான மண்டை கோளாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய்ட்டு வியூ பாயிண்ட் பார்க்க போகிறேன் கேப்டன் கூட அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போ நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடி அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் எதுக்கு பிளான் பண்ணுறேன், அங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால் போகிறேன், சரி பாய் அப்படின்ட்டு போகிறா. நீங்கள் டேய் இவ என்னமோ பண்ணுறாடா நமக்கு தெரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மேலே சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா நேராக ஹோபிக்கிட்ட போகிறா. ஹோபி பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வாங்க மேடம், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தலைக்கு இது வலிக்குதா அப்படிங்கிறாரு. அவள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுவாளா. இவரை பார்த்தீங்கன்னா ஏதோ லெமன் ஜூஸ் எடுத்து கையில் கொடுக்க, அவளை குடிச்சிட்டு எனக்கு தலை வலிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்குறா. எனக்கு எப்படி தெரியுமா, நேற்று நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உனக்கு தலை வலிக்கும்னு தெரியும், அதனால தான் போட்டு வச்சுருக்கேன் குடி அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன வேலை பண்ணேன் அப்படின்னு அவ கேட்க, நீ என்ன வேலை பண்ணியா, என்னதான் சொல்ல, அது ஒன்றும் இல்லை, உனக்கு கொஞ்சம் இந்த ஷிப் ட்ராவல்லாம் சேராதுல்ல அப்படின்னு தோணுச்சு, அதனால போட்டு வச்சேன் குடி அப்படிங்கிறாரு. அவள் அதை குடிச்சிக்கிட்டே இருக்கா. இவரும் பார்த்தீங்கன்னா அதை நேற்று நினைச்சாலும் நினச்சி ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நினைப்பு வருது, அவர் அதை நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் ஞாபகம் வருது.
இவளும் குடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வியூவெல்லாம் பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வருவா. வெளியே வரும்போது இவளை பார்க்குற எல்லா லேடிஸும் வந்தாங்க. அங்கே பேசஞ்சராக இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருமே இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ திரும்பி திரும்பி பார்க்குறா. இவ்வளோ தான் கடைசியாக காட்டுறாங்க. நானா என்ன இதுக்கெல்லாம் காட்டி காட்டி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ஒரு லேடி சொல்லுது, இதுதான் நேற்று அந்த கேப்டன் பையனை பிடிச்சி கிசு கொடுத்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் கை வச்சுக்கிறா. அப்போ இன்னொரு லேடி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, அதான் அந்த பிள்ளை இருக்குல்ல கூட சுற்றிட்டு அந்த பிள்ளையும் பிடிச்சி மட்டும் கொடுத்துட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்குன்னா டபுள் ஷாக்கு. என்னடா இது நானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு தோணுது, காலையில் பார்த்தீங்கன்னா நீங்களும் கேட்டிருப்பீங்க, அப்புறம் ஹோபியும் வந்துட்டு இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரா, அப்படின்னா நான் தானா அது டேவும் அதனால தான் அப்படி கேட்டானா. ஐயோயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருத்துன்னு முழிச்சிட்டு நிற்க கரெக்டாக ஹோபி அந்த இடத்துல வந்துட்டு என்ன சாரா போகலையா அப்படின்னு கேட்குறாரு. இவளால் வந்துட்டு இப்போ அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா ஸ்டெப் இருக்கும்ல, ஸ்டெப்பில் இறங்குற மாதிரி நின்று இருந்திருப்பா. இப்போ இவரை பார்த்ததுமே ஒரு மாதிரி தடுக்கி விட்டு கீழே விழுந்தாரா. அவரும் ஓடி வந்து அப்படி பிடிக்கிறாரு. ஸோ அவர் அப்படியே இவளை கேட்ச் பண்ணும்போது 2 பேத்துக்கு அந்த ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ இப்போ தான் நல்லா அந்த கெமிஸ்ட்ரி வேலை செய்யும் போல். இப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே உங்களை பார்த்தீங்கன்னா டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. என்னடி அப்படின்னு கேட்பாரு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நிஜமாக நம்ம லைஃப் நல்லா இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா தான் இருக்கும், நல்லாவே இல்லைனாலும் நம்ம இதே மாதிரி தான் ஹாப்பியாக இருப்போம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2-3 நாள் முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது இருக்குல்ல அந்தமான் அங்கே ரீச் ஆகிடுறீங்க. இப்போது சாராவும் பார்த்தீங்கன்னா ஹோபிக்கிட்ட கொஞ்சம் எப்படி பேசுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஷையாக வேறு வருது. ஹோபியும் அப்படி தான். இப்போ இவள் கிளம்பணும்ல, போயிட்டு வரேன்னு கூட சொல்கிறதுக்கு முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. ஒரு மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரா. அவரும் பார்க்குறாரு. இப்போ வாய் திறக்கவே இல்லை, அமைதியாக மட்டும் திரும்பி பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. ஸோ நீங்கள் பார்த்தியா இன்னமும் வேலை பண்ணிட்டு இருக்கிறா, எப்படி பார்த்துட்டு வரா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட காட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் ஏய் பார்த்துட்டு போகிறா, நீ மட்டும் பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக இருக்கல, அவளுக்கும் ஒரு லைஃப் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த போட் கப்பலை விட்டு இறங்கி கீழே போயிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் வீடு பார்க்கணும்ல. ஸோ வீடு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ஏன்னா அந்த கம்பெனி மூலமாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு வீடு, ஒரே கம்பெனியில் வேலைக்கு போவீங்க. சாரா பார்த்தீங்கன்னா வேற ஒரு பெரிய கம்பெனி, அவளுக்கு வீடு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. என் ஒருத்துக்கு இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போது நீங்களும் 2 பேர்த்துக்கு தம்மா துண்டு வீடு தானா அப்படிங்கிறீங்க. அப்போது டே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நம்மளும் அவளை மாதிரி படிச்சிருந்தா நல்லா பெரிய வேலைக்கு போயிருக்கலாம், அவளுக்கு சேலரியும் ஜாஸ்தி, ஆனால் நம்ம 2 பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுடா, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இனிமேல் டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம படிக்கிறப்ப படிக்கலான்னா என்ன, இதுக்கு மேலே லைஃப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழணும். கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதை வச்சு லைஃப்பை ஹாப்பியாக வாழணும். ஓகே, உனக்குன்னா எனக்கு நீ, இனிமேல் நம்ம மட்டும்தான் அப்படிங்க. அப்போ நான் எங்கே போடுறதா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா சாரா தான் வந்திருப்பா. ஏய் இங்கே எப்படி பண்ணுற, வேலைக்கு போயிட்டு சைன் பண்ணணுமே, இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. எங்கே என்னை மட்டும் தனியாக கழட்டி விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா? நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன், நானும் உங்கள் கூட தான் வேலைக்கு வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கா. இப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 பேரும் தான் ஜாலியாக வந்துட்டு ஒரு பைக் வாங்கியிருப்பீங்க. ஒரே பைக்கில் 3 பேர் ஒன்றா ஜாலியாக வேலைக்கு போகிறது வருதுன்னு சொல்லிட்டு லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்குது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் போயிருக்கும். அப்போது நீங்கள் சாராவையும் டேவியும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க. இதே மாதிரி பீச் ஓரத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறீங்க. என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு 2 பேர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர்த்தையும் ஒட்டுக்கா நிற்க வச்சு 2 பேர்த்து கையை நீட்ட சொல்கிறீங்க. அவங்களும் கையை நீட்ட, எதுக்கடி கையை நீட்ட சொல்கிறா, அது ஏன்டி எங்கள் 2 பேர்த்து கையை நீட்ட சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறா. டேயும் அதே மாதிரி தான் கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்து கையிலையும் எதையோ ஒன்று வச்சுட்டு டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி நின்று வெக்கப்பட்டுருக்க. அவங்களும் ஐயா எதுக்கு வெக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை பார்க்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்துட்டு குழந்தை பொம்மை மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. அதை பார்த்ததுமே டேக்கு புரியல, சாராவுக்கு புரிஞ்சிருச்சு. ஏய் அப்படிங்கிறா. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்க, ஆமாம் நீ எதுக்கு ஏங்குற, அவையே வெக்கப்படுறான்னு சொல்லிட்டு டே புரியாமல் கேட்குறாரு. டே பைத்தியக்காரா, ஏய் ஐயோ நான் என்ன சொல்கிறது, நான் ஆன்டி ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்ல, நீ ஏற்கனவே அப்படி தாண்டி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாரா. இவன் நங்குன்னு டேவோட மண்டையில் கொட்டிட்டு, பரதேசி நான் சொல்கிறது அப்படி இல்லை, நீ அப்பா ஆகிட்ட, அம்மா ஆகிட்ட, சொன்ன ஆன்டி ஆகிட்டேன் அப்படிங்கிறா. ஓ என்னது அப்படிங்கிறாரு. அதாண்டா
மேடம், அச்சச்சோ! நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கை வல்ல காலு வல்லன்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் தாத்தாக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறா. கால் பண்ணி இந்த மாதிரி சொல்ல அவருக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களோட கல்யாண ஃபோட்டோலாம் அனுப்பியிருப்பீங்க. அவர் அதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போது நீங்கள் இருக்கிற இடத்தையே அப்படியே வீடியோ கால் மாதிரி பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க கரெக்டாக அந்த பக்கம் உங்களோட அம்மா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓஹோ! இந்த வேலை தான் நடந்துட்டுருக்கா இத்தனை நாளா, எனக்கு அப்போ இருந்தே உங்கள் மேலே சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பிடிச்சிடுறாங்க. தாத்தாவுக்கு வேறு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை கட் பண்ணிடுவார். நீங்கள் போச்சு, அம்மா கிட்ட தாத்தா மாட்டிக்கிட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ 2 மணி நேரம் ஆகுது. நீங்களும் அதே இடத்துல தான் 3 பேர் நிற்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போது தாத்தா திரும்ப கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணும்போது தாத்தா உனக்கு ஓகேவா, ஏதாவது பண்ணிட்டாங்களா, திட்டினாங்களா, ஏதாவது உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களான்னு சொல்லிட்டு பதட்டமா நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா, என்னை யாராவது பேசிட முடியுமா, நான் தான் எல்லாத்தையும் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வந்துட்டு பேக் கேமரா போட்டு மன்னிப்பு கேளுங்க என் பேத்திக்கிட்டே பேரங்கிட்டேயோ அப்படிங்கிறாரு. இவர் இப்படி சொல்லவும் அடுத்த நிமிஷம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாரி ஓயன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களோட அம்மா நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரிடி அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்லப்பா, பரவாயில்ல பாட்டி. என்னாச்சு தாத்தா, என்ன பண்ணா, ஏன் எல்லோரும் சாரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா என்ன சொல்லணுமோ அதை சொன்னேன். அப்புறம் இங்கே பாரு, எங்கே இருக்க நீ, எங்கேயும் வந்துட்டுருக்க வேணாம், அட்ரஸை மட்டும் கொடு. தாத்தா வந்துட்டு அங்கே வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். புள்ள வந்துட்டு இந்த டைமில் எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக ஃபோனை வைக்கிறாரு. இப்போ உங்களோட அம்மாவுக்குன்னா சோகமாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு கன்சீவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லி சமாதானப்படுத்திருப்பாரு. இதனால தான் எல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ அப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு தேவோட வீட்டில் உங்களோட வீட்டில்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. ஈவன் சாராவோட வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. வந்து எல்லோரும் உங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ சாரா மட்டும் சரி ஓகே, எனக்கு போர் அடிக்குது, நீங்கள் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சும்மா பீச் ஓரமாக வந்திருப்பா. அவளுக்கு அந்த மாதிரி நின்று பார்க்கறது பிடிக்கும். ஸோ அப்படியே வந்து நின்றுட்டுருக்கா. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா குடிகாரி அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். யார்டா அது, யானை குடிக்காரிங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. ஏன்னா அந்த இடத்துல இவன் மட்டும் தான் நிற்கிறா. திரும்பி பார்த்தா ஹோபி தான் அப்படியே அழகாக வந்து நின்றுட்டுருக்காரு. இவளும் கேப்டனோ அப்படின்னு சொல்லி பார்க்க, ஹோபி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த குடிகாரிக்கு இந்த கேப்டன் மேலே லவ் ஏதாவது இருக்கா, ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. இவளுக்கு தான் இவளை ரொம்ப பிடிக்குமில்ல, அதாவது சாராவுக்கு வந்துட்டு ஹோபி பிடிக்கும்ல. அவளும் ஒரு மாதிரி அமைதியாகவே நிற்க, அவளுக்கு ஷாக்காக இருக்குது எப்படி அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரும் கேட்டதுக்கு பதில் சொல்லு, பிடிச்சிருக்கா, ஏதாவது என் மேலே இன்ட்ரெஸ்ட் இது இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்குது, அப்போவே இருந்துச்சு, சொல்ல தான் முடியல அப்படிங்கிறா. ஏன் நீ அன்றைக்கி போகும்போது சொல்லாமல் போனேன் அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிட்டு தான் போகலான்னு நினச்சி பார்த்தேன், ஆனால் எனக்கு வெக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாளா. இவரும் அப்படிங்கிறாரு. சரி நீயாவது போயிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம்ல, நீ எதுவும் சொல்லாமல் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேட்குறா. இப்போது நீங்கள் எப்படி தேவோட ஷர்ட்டு பட்டன் பிடிச்சி பேசிகிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி இவன் வந்து ஹோபிக்கிட்ட பண்ணிகிட்ருக்க. அவரும் எனக்கும் வெக்கமாக வந்துச்சு அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் இங்கே அழகாக அப்படியே பேச்சப் ஆகிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கா. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வந்திருப்பாங்க. எல்லோரும் உங்களை தங்குறாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட அம்மானா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ உங்களை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு எது வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா பிடிக்காதது பண்ணுவாங்க, ஒன்று பிடிக்கலன்னா அதைத்தான் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் படித்த ஸ்கூல்லேருந்து படித்த கோர்ஸ் வரைக்கும் எல்லாம் அவங்களோட விருப்பம்தான். அது எல்லாத்துக்கும் இப்போது மொத்தமாக சேர்த்து சாரி சொல்லிவிட்டு மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ மொத்தமாக ஒரே வார்த்தையில் சாரின்னு சொல்கிறியா, உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படிம்பீங்களா. அப்போ அம்மா பார்த்தீங்கன்னா, அப்போ சரி நீ தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இப்போ தான் புரியுது, என்ன பண்ணுறது, நான் வளர்ந்தது அப்படி, அதே மாதிரி தான் உன்னையும் வளர்த்தினேன், ஆனால் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை மாமா உனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்க்க அவரும் அப்படியே மீசி முறுக்கிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போது உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட அம்மா கிட்டே கேட்க பார்த்தீங்கன்னா, அத்தை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இருக்கட்டும், நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா முறை பையன் நான் இருக்கும்போது நீங்கள் என்னை விட்டுட்டு எவனோ ஒருத்தனை கட்டி வைக்கிறதுக்காக, அதுவும் நாங்கள் லவ் பண்ணுறது தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கிறீங்க. அதனால் என்னால் தான் உங்களை மன்னிக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னை தூக்கி வளர்த்துனீங்க, கடைசியில் எம்எல்ஏ நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அது அப்படி இல்லைடா, நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்காதுன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நினைப்பீங்க, அது எப்படி
மொத்தமாக எல்லாமே நாங்கள் எடுக்கிற முடிவு நல்லது, கல்யாணத்து விஷயத்தை பற்றி மட்டும் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அது கெட்டதாக போயிடும், சரியா இருக்காது. நல்லா இருக்குது உங்கள் லாஜிக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா சரிடா பேராண்டி என்ன தண்டனை கொடுக்க போகிறோம் அத்தைக்கும் மாமியாருக்குன்னு கேட்க, வெயிட் பண்ண சொல்லுங்கள் 10 மாதம், அதுக்கப்புறம் மொத்தமாக 2 குழந்தை பெற்று கொடுத்துட்றோம், நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம், மொத்தத்தையும் இவங்க தான் பண்ணணும், அந்த குழந்தைங்களுக்கு எல்லா வேலையும் இவங்க தான் பார்க்கணும், நாங்கள் கிட்ட கூட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லோரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. தேவும் வயன் ஒரு நிமிஷம் இங்கே வாயன், இங்கே பாரு இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட நீங்களும் உள்ளே போய் பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குனு உங்களை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்குவார். நீங்களும் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. அதாண்டி ஒரே இரிட்டேட்டாக இருக்குது, இவங்க வராமே இருந்துருக்கலாம், ஃபோனில் பேசினாங்களா அதோடு இருக்க வேண்டியதானே, வந்து இப்படி 4 நாள் இங்கேயே தங்கிட்டு இருந்தாங்கன்னா நான் எப்படி உங்கள்கிட்ட பேசுறது, உன்னை என்கிட்டே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹக் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் சரி விட நான் போகிறேன் அப்படிம்பீங்க. இல்லை எனக்கு ஒரு கிஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. ஐயோயோ அதெல்லாம் முடியாதுப்பா, யாராவது பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க, அசிங்கமாக போயிடும் போடான்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது அவர் டக்குன்னு உங்களை பிடிச்சி இருப்பார். நீங்களும் என்ன அப்படின்னு பார்க்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவார். நீங்களும் சரி ஓகேன்னு கண்ணை மூடுவீங்க. ஆனால் நான் விட மாட்டேன் டியர், கண்ணை தருங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கண்ணை தருங்க, அவ்வளோதான் ஸ்டோரி முடிஞ்சு, கண்ணை தருங்க. ஓகே டியர், ஸோ ஹாப்பி என்டிங் தான். அந்த பக்கம் சாராவும் ஹாப்பி, ஹோபியூப்பாவும் ஹாப்பி, இந்த பக்கம் டேவுப்பாவும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஹாப்பியோட ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். ஸ்டோரி பிடிச்சிருக்கா?